சற்றுமுன் வெளியான தகவல். வங்கி கணக்கிற்கே வரும் ரூபாய் 1.25 லட்சம் பெண்களுக்கு அள்ளி கொடுக்கும் தமிழக அரசு. அதை சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பாக குழு கடன் ரூபாய் 15 லட்சம் வரை வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது. சுய உதவிக் குழுவில் உறுப்பினராக உள்ள மகளிர் மற்றும் ஆடவருக்கு குழு கடன் வழங்கப்படுகிறது. குழு உறுப்பினர்கள் ஒருவருக்கு அதிகபட்சம் ரூபாய் 1.25 லட்சம் வழங்கப்படும். மொத்தமாகும் ஆண்டு வட்டி விகிதம் 6% ஆகும். திரும்ப செலுத்தும் காலம் 2.5 ஆண்டுகள் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. ஒரு குழுவில் அதிகபட்சம் 20 உறுப்பினர்கள் மட்டும் இருக்க வேண்டும். குழு துவங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாக இருத்தல் வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. தகுதிகள். இதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவைப்படுகிறது அதை சொல்லி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பாக குழு கடன் ரூபாய் 15 லட்சம் வரை வழங்கும் திட்டத்துக்கு தகுதிகள் அறிவிக்கப்பட்டு உள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் சிறுமரபினர் ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்துக்குள் வயது 18 முதல் 60 வயது வரை குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் தேவைப்படும் ஆவணங்கள் சாதி, வருமானம், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, பிறப்பிட சான்றிதழ், ஓட்டுநர் ஓட்டுநர் உரிமம் விண்ணப்பிக்கும் முறை. அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்கள் பாஸ்போர்ட் டாப்செட் கோவின் இணையதளமான www.topsetco.tn.government.in பதிவு செய்யலாம். பெண்கள் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இப்படி பெண்களுக்கு என்று பல திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன. உதாரணமாக பெண்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கும் புதிய திட்டம் ஒன்றுக்கான விண்ணப்பங்களை தமிழ்நாடு அரசு பெற தொடங்கியுள்ளது. சில மாதங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்துக்கான அடுத்த கட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட உள்ளன. ரூபாய் 1 கோடி ஒதுக்கீட்டில் 200 பெண்களுக்கு சுய தொழில் செய்வதற்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும் என்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் தொகை சார்பில் அறிவிக்கப்பட்டு உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், நலிவற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் ஆகியோருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது. மகளிர் உரிமைத் தொகை போன்ற திட்டத்திற்கு இடையே இந்த புதிய திட்டம் அறிமுகப்படுத்தி உள்ளது. விண்ணப்பங்கள். இந்த திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 25 வயது முதல் 45 வயதுக்கு உட்பட்ட பதிவு செய்த உறுப்பினர்களுக்கு சுய தொழில் செய்ய ரூபாய் 50,000 வழங்கப்படும். விண்ணப்பிக்க தங்கள் மாவட்ட சமூக நல அலுவலரை அணுகவும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதற்காக முதல்வரின் நிவாரண நிதியில் இருந்தே மாணவர்களுக்கு நேரடி நிவாரணங்கள் வழங்கப்பட்டு உள்ளன. அந்த வகையில் 2 பெண்கள் குழந்தைகள் திட்டத்திற்கான ஆவணங்கள் சரிபார்ப்பு பணிகள் நடக்க உள்ளன. முதல் திட்டத்தில் அதன்படி முதலமைச்சரின் பொது நிதியிலிருந்து நிதி உதவி நிவாரண பொருளாதாரத்தில் நலிவுற்ற மாணாக்கர்கள் இளநிலை மேற்கொள்ள பொறியியல் ஊக்குவிக்க பணம் வழங்கப்பட்டு உள்ளது. அவர்களின் பட்டப்படிப்புகளை தொடர்ந்து பயில்வதற்கும் ஏதுவாகவும் அரசால் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2023 முதல் 2024 கல்வியாண்டில் 24 மாணவர்களுக்கு நிதி உதவி தொகையான ரூபாய் 50,000 ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும்
கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பு மாணாக்கர்களுக்கும் பயிலும் அனைத்து கல்வி கட்டணத்தை 2007 முதல் 2008ஆம் ஆண்டில் 2007 முதல் 2008ஆம் கல்வியாண்டு முதல் தமிழறிஞர் கலைஞர் அரசால் தள்ளுபடி செய்து அரசு கட்டணமில்லா கல்வியை வழங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1,00,000 டன் கனிம வளங்கள் கர்நாடகாவுக்கு போகுது. லாரி உரிமையாளர் சங்கம் குற்றச்சாட்டு. மறக்காம இங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் கனிம வள கொள்கை அதிகரித்திருப்பதாகவும், இப்படியே போனால் 30 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மலைகளே இல்லாத சூழல் ஏற்பட்டு விடும் என்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் குற்றச்சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க சட்டமைப்பின் தலைவர் யுவராம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: தினமும் தமிழ்நாட்டிலிருந்து மலைகள் உடைக்கப்பட்டு 1,00,000 டன் கனிமங்கள் கர்நாடகாவுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் சுமார் 5,000 கிரசர்கள் அனுமதி இல்லாமல் இயங்கி வருகின்றன. காஞ்சிபுரத்தில் மட்டும் 162 கிரசர்கள் இயங்கி வருகின்றன. மலையை தெய்வமாக வழிபட்டு வரும் திருவண்ணாமலை மாவட்டத்தில்தான் அதிக அளவு மலைகளை வெட்டி எடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரசர்கள் 1 மணி நேரத்திற்கு 500 டன்களை அரைக்கும் திறன் கொண்டது. அதாவது மலைகளை சிறிய பாறைகளாக வெட்டி பின்னர் கிரசர்கள் மூலம் துண்டுகளாகப்பட்டு கடத்தப்படுகிறது. இப்படியான கிரசர் இயந்திரங்கள் இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது. செங்கல்பட்டில் ஒரு பழைய அமைச்சருக்கு சொந்தமான கல்குவாரி ஒன்று இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து கொண்டு அரசு அதிகாரிகளும் நிர்வாக துறையினரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கனிமவள துறையில் போய் கேட்டபோது நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். மாசு கட்டுப்பாட்டு துறை அனுமதி வழங்கியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அங்கு சென்று கேட்டால் மாசு நடக்கிறதா என்பதை ஆய்வு செய்வது மட்டும்தான் எங்களுடைய வேலை. கொள்ளை தடுப்பது எங்களுடைய வேலை இல்லை என்று சொல்கிறார்கள். இப்படி நாட்டில் இயங்கும் 5,000 கேசர்களுக்கு சட்டத்திட்டங்கள் எதுவும் கிடையாது. சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டால் கனிமளவ கொள்ளையடிக்க முடியாது என்பதால் சட்டம் எதுவும் உருவாக்கப்படவில்லை. இந்த முறைகேட்டை பிடித்த அதிகாரிகளே செய்கிறார்கள். இதில் நாங்கள் எங்கே சிக்கிறோம் என்றால், கிரேசரில் அரைக்கப்படும் கனிமங்கள் எங்களுடைய லாரியில்தான் எடுத்து செல்லப்படுகிறது. கனிமங்களை நாங்கள் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடங்களுக்கு கொண்டு சேர்ப்பது மட்டுமே எங்களுடைய பணி. ஆனால் நாங்கள் கனிமளவ கொள்ளையில் ஈடுபடுவதைப் போல லாரி உரிமையாளர்கள் மற்றும் டிரைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிணையில் வர முடியாதபடி சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிமளவங்கள் கொள்ளையடிக்கப்படுவதற்கான தொடர்ந்து குற்றம் சாட்டு வந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர். ஆனால் இந்த சம்பவம் திட்டமிட்ட கொலை என்று பல்வேறு அமைப்புகளும் விமர்சித்து வருகின்றன. இதனையடுத்து குவாரி உரிமையாளர் உட்பட 5 பேரை கைது செய்துள்ள காவல்துறை விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. இப்படி இருக்கையில் தமிழ்நாட்டில் கனிமவள கொள்ளை நடத்தப்படுகிறது என்று லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் விமர்சித்திருப்பது விவாதங்களை கிளப்பியிருக்கிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.